Yani Hi. ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு நான் வெறும் ஒரே ஒரு ப்ரீசர் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசரை ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசர் மட்டும் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு எல்லாமே இதிலே நானே கொடுத்துட்டேன். அதாவது இந்த மாதிரி சாங்கு, அதுக்கடுத்து இந்த டெம்ப்ளேட்டு, அதுக்கடுத்து இருக்க டெம்ப்ளேட், இந்த மாதிரி எல்லாமே நானே உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இதில் நீங்கள் உங்களோட இமேஜை மட்டும் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக இமேஜை மட்டும் அரேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்டை வந்து கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லேயரோட ஸ்டார்டிங்கில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 குரூப் கொடுத்துருக்கேன். இந்த 3 குரூப்லையுமே நீங்கள் வந்து இமேஜை சேஞ்ச் பண்ணோம் அப்படிலாம் தேவையில்லை. இந்த சாங்கை நீங்கள் 1 டைமுக்கு ஒரு 5 டைம் ப்ளே பண்ணி கேட்டாலே தெரியும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். இதில் இந்த குரூப் 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த நடுவில், அதில் மட்டும்தான் நாம் எடிட் பண்ண போகிறோம். அந்த பர்சனோட இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால், இப்போ இந்த 2வது இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த எடிட் குரூப் அப்படின்ற டச் பண்ணால் இந்த மாதிரி வந்துருதா. ஸோ இதில் இந்த லேயரோட ஸ்டார்டிங் போயிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போய்க்கோங்க. போயிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற அந்த பர்சனோட இமேஜ், இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள் ஃபோட்டோ ஆட் பண்ணால் தான் அந்த டைலாக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணி இதை ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க் அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி இந்த சைடில் இருக்க புள்ளியெல்லாம் பிடிச்சி அதோட சைஸை கம்மி பண்ணி கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி கொண்டு போய் சென்டரில் கையாலே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ சைட்லலாம் நமக்கு கேப் இருக்குது பதிலாம், இந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்க எஃபெக்ட் அப்படின்ற போயிட்டு இந்த இடத்துல இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இந்த டைல்ஸ் அப்படின்ற எஃபெக்ட் பதிலாக ஜஸ்ட் அதை மட்டும் இந்த இடத்துல ஆட் பண்ணாலே போதும், அந்த கேப்லாம் ஃபில் ஆயிரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா. இப்போ அப்படியே பேக் வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் அந்த டைலாக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து இந்த 2வது குரூப் இருக்குது பார்த்தலாம், இந்த 2வது குரூப்லேயும் இந்த சென்டரில் கொஸ்டின் மார்க் இருக்குது பார்த்தலாம், இதில் வந்து நம்மளோட இமேஜ், அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பையனோட இமேஜை வந்து ஆட் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி அந்த 2வது குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி எடிட் குரூப் போனால் இதில் எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பேன். இதில் அதே மாதிரி அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இதில் அந்த பையனோட இமேஜ் பதிலாம் அதை வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதையும் கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிங்க. கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதையும் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே வேணாம், இந்த மாதிரி கீழே ஒரே ஒரு லேயரை மட்டும் விட்டுட்டு அந்த 2 ப்ளூ கலர் லேயருக்கு நடுவில் மட்டும் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இதோட ஒப்பாசிட்டியை வந்து கொஞ்சம் மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணி இந்த பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி டச் பண்ணிட்டு இந்த ஒப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு 60க்குள்ளே இந்த மாதிரி செட் பண்ணிங்க. நமக்கு தெரியணும் ஆனால் தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மட்டும் செட் பண்ணாலே போதும், வேறு லெவலில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்க 2 டெம்ப்ளேட்டில் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி கட்டாதா. ஸோ அந்த கட்டானதை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு அந்த பீட் மார்க் லாஸ்ட் வர இந்த 2வது இருக்க கொடுத்தாலே போது ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ 2 லேயரில் அதாவது 2 குரூப்ஸில் ஈஸியாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு 5 குரூப் கொடுத்துருக்கணும். இந்த 5 குரூப்பில் நீங்கள் தனித்தனி இமேஜாக ஆட் பண்ணாலும் சரி, இல்லை 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி இமேஜை ஆட் பண்ணாலும் சரி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு எப்பயும் போல கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போய்க்குங்க. போயிட்டு இதில் ஃபஸ்ட்டு நான் 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி இமேஜை ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இமேஜ் கூட செலக்ட் பண்ணிட்டு இதை ஃபர்ஸ்ட் அந்த பீட் மார்க் அளவு ஃபர்ஸ்ட் இழுத்துக்கங்க. இழுத்ததுக்கு அப்புறம் இப்போ இதை அப்படியே கொஞ்சம் கொண்டு போய் மேலே வச்சுக்கோங்க. ஸோ மேலே வச்சுட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் அந்த இமேஜை டச் பண்ணி கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு அதோட சைஸை கம்மி பண்ணி சென்டரில் வந்து செட் பண்ணுங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் எப்பயும் போல இந்த சைடில் கேப்லாம் ஃபில் பண்ண நாம என்ன பண்ணுவோம், இந்த கீழே இருக்க எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட்டில் போங்க. போயிட்டு எப்பயும் போல் அந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை நம்ம ஆட் பண்ணாலே போதும், வேறு லெவலில் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு குரூப்பில் சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோமா அதே மாதிரி 2வது. ஸோ அதே மாதிரி அந்த எடிட் குரூப்புக்கு போங்க. போயிட்டு கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போய்க்குங்க. போயிட்டு இதுலையும் அடுத்து கப்புள்ஸாக இருக்க இமேஜாகவே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஸோ நீங்கள் இதில் சிங்கிள் இமேஜை ஆட் பண்ணாலும் சரி, இல்லை கப்புள் இமேஜை ஆட் பண்ணாலும் சரி. ஸோ நீங்கள் சிங்கிள் இமேஜை ஆட் பண்ணும்போது மாற்றி ஆட் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட் இமேஜை உங்களோட இமேஜை ஆட் பண்ணிட்டு அடுத்து 2வது இமேஜை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட இமேஜ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணால் அது இன்னும் எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் அந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க 2 இதில் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணாமல் அதே மாதிரி அடுத்து இந்த 5 லேயர்லேயே நீங்கள் ஒரே ஸ்டெப்லேயே சேஞ்ச் பண்ணி முடிச்சுக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி தான் அடுத்து இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் அதே மாதிரி நீங்கள் அடுத்த 5 இமேஜ் ஆட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதே மாதிரி எஃபெக்ட்டை கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்த்துட்டு அந்த மாதிரி 2 ஆரஞ்சு கலர் லேயர் கொடுத்துருக்கோன்னா இதில் வந்து எப்பயும் போல் நம்ம இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இருக்க ஆரஞ்சு கலர் அந்த பேக்னோட டச் பண்ணிட்டு கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில்ன்ற டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட் மேலே டச் பண்ணால் அவங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிறேன் அந்த இமேஜ், அதாவது 2 பேர் சேர்ந்து இருக்க மாதிரி இந்த மாதிரி இமேஜை பார்த்து செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதில் வந்து நீங்கள்
நீங்கள் எந்த கஷ்டமே படாமல் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணி ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி எஃபெக்டாக கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இதே மாதிரி லாஸ்ட் இருக்குது. ஸோ அதையும் டச் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகுதான். ஸோ ஓப்பன் ஆனதும் எப்பயும் போல் நாம எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும். இந்த இடத்துல ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான எஃபெக்ட் எல்லாத்தையுமே போட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க வீடியோவை உங்களோட இமேஜை வச்சு நீங்களே ரொம்ப ஈஸியாகவே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.